சாந்து வணங்கி துதி பாடி ஆடி உங்கள் 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 சல்லதி சரணடைந்தோமே சன்னதி சரணடைந்தோமே சாந்து வணங்கி துதி பாடி ஆடி உங்கள் சாந்து வணங்கி துதி பாடி ஆடி உங்கள் சல்லதி சரணடைந்தோமே சன்னதி சரணடைந்தோமே சாந்த சீத சௌபாக்கியங்கள் யாவையும் சாந்த சீத சௌபாக்கியங்கள் யாவையும் சாந்த சீத சௌபாக்கியங்கள் யாவையும் சாந்த சீத கோவிந்தா ஹரிநாராயண பாண்டுரங்க हरे भज नारायण गोविंदा भज नारायण गोविंदा भज नारायण गोविंदा भज नारायण गोविंदा भज हरि नारायण गोविंदा गोविंद गोपाल गोविंद गोपाल गोविंद गोपाल गोविंद हे माधवा मधुसूदन हे माधवा मधुसूदन मनमोहना हे मुरलीधरा मनमोहना हे मुरलीधरा हे माधवा मधुसूदन हे माधवा मनमोहना हे मुरलीधरा मनमोहना हे मुरलीधरा आंजनेय वीरा हनुमंत सूरा वानर वीरा वायु कुमारा वानर वीरा आंजनेय वीरा जय जय राम सीताराम जय राम जय राम जय राम जय जय राम सीताराम जय राम जय श्री राम जय राम जय जय राम सीताराम जय राम सीताराम जय राम जय श्री राम जय राम श्रीचाय गुणराचये योगीचाय मुनीचाय वागीचाय नमो परिपूर्ण வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே 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 தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உள்ளே தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உள்ளே தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உள்ளே தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார்
யானைகள் பணி செய்ய கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றன விளங்கும் பெம்மானே குன்றன விளங்கும் வினா வெங்கடேஷம் நநாதோ நநாகஸ்ஸத வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேச பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேச பிரயஸ்ச பிரயஸ்ச வினா வெங்கடேஷம் நநாதோ நநாகஸ்ஸத வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேச பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேச பிரயஸ்ச பிரயஸ்ச கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா தத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் ஜெகன்மாதா ராதா கிருஷ்ணமாயிகி ஜெய் அனகாலக்ஷ்மி சமேத தத்தாத்ரேயமூர்த்திக்கு ஜெய் வடகுடி பஞ்சமுகாஞ்சனேயமூர்த்திக்கு ஜெய். எல்லாமல்ல சத்குரு சாய்பாபாவுடைய பெரும் கருணையினாலையும் ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணமாயுடைய பெரும் ஒரு கிருபையினாலையும் இன்றைய தினம் பூந்தோட்டம் சிவசித்தர் சீரடி சாய்பாபா ஆலயத்தின் மூலமாக இன்றைய தினம் சிவசக்தி மஹாலில் எல்லாம் பகவான் என்ன நினைக்கிறாரோ அது பிரகாரம்தான் நம் வாழ்க்கையை நடத்த முடியுமே. இந்த திருக்கல்யாணம் ரொம்ப விசேஷமான திருக்கல்யாணம். திருப்பதியில் எப்படி திருக்கல்யாணம் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு நடைபெறுகிறதோ அதே முறைப்படி அங்கே என்ன ஆகம பூஜை அப்படின்னு பார்த்தோமானால் வைகானச பூஜைன்னு பேர். மந்திரங்கள் வைகானச ஆகமம் அப்படின்னு. அந்த ஆகம பிரகாரம்தான் இங்கே திருக்கல்யாணம் சுவாமிக்கு நடைபெறுகிறது. அனகாலக்ஷ்மிக்கு தமிழ்நாட்டிலேயே முதல்ல தத்தாத்திரேயருக்கு தமிழ்நாட்டிலேயே முதல்ல திருக்கல்யாணம் பண்ணினோம் அப்படின்னா அது நம்மளாக தான் இருக்கும். நம்ம பூந்தோட்டம் பாபா கோவில் மூலமாக முதல் திருக்கல்யாணம் போன வருஷம் நடந்தது தத்தாத்திரேயருக்கு. அதுக்கு அடுத்ததாக நடக்கிறது இந்த திருக்கல்யாணம் தத்தாத்திரேயருக்கும் அனகாலக்ஷ்மிக்கும். பெங்களூர், கர்நாடகா போன்ற அந்த தேசங்கள்லாம் திருக்கல்யாணம் தத்தாத்திரேயருக்கு நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் முதல்ல நம்ம கோவில் சார்பாக தான் நடந்துட்டுருக்கு இந்த திருக்கல்யாணம். இந்த டயத்தை கொடுத்துருக்காரு. இந்த டயத்தை நம்ம செலவு பண்ணாமல் பார்த்துக்கணும். வந்திருக்கக்கூடிய அனைத்து பேரும் அமைதியாக இருக்கலாம், யாரும் பேசக்கூடாது. ஏன்னா இங்கே மேடையில் இருக்கிறது யாருன்னால் பெண்ணு மாப்பிள்ளை மகா தெய்வங்கள் இருக்குது இந்த இடத்துல. தெய்வத்து இருக்கும் பொழுது நாம் எதுவும் பேசக்கூடாது. நம்ம என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை அந்த தெய்வத்திட்ட செலுத்தணும். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம கஷ்டங்கள்லாம் இன்னையோட தீரணும், குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், அதுதான் பிரார்த்தனையே. அதனால் எல்லாரும் அமைதியான முறையில் இருந்துட்டு இந்த திருக்கல்யாணத்தை தரிசனம் பண்ணி எல்லாமல்ல திருப்பதி ஏழுமலையானுடைய அருளையும் அனகாலக்ஷ்மி சமேத தத்தாத்திரேயர் அருளையும் தருமாறு பிரார்த்திக்கிறோம். ஈஸ்வரேகம் சர்வபூதானாம் தானிகோ பக்வயே ஸ்ரீயம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாலை போடுறியா நீ? சகலவாத்தியம். சதபானம் பவதி சதாயுः புருஷः சதேந்திரிய
आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घायुष्यमस्तु. வந்திருக்கக்கூடிய அனைத்து பேரும் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கவனிங்க. வந்திருக்கக்கூடிய அனைத்து பேரும் அவங்களுடைய குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணிங்க. அவங்க இஷ்ட தெய்வம் தினசரி கோவிலுக்கு போகக்கூடிய விநாயகர் கோவிலோ பாபா கோவிலோ சிவன் கோவிலோ பெருமா கோவிலோ எந்தெந்த கோவில் தினசரி போவீங்களோ அந்த கோவில் உள்ள தெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணுவீங்க. யார் யாருக்கு என்னென்ன காரியம் நடக்கணும் அது மனசில் பிரார்த்தனை பண்ணிங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கணும், அவங்கெல்லாம் நல்லா படிக்கணும், நல்ல உத்தியோகத்தை அடையணும், நல்ல வேலை கிடைக்கணும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும்னா அந்த வேலை கிடைக்கணும், காலத்தில் கல்யாணம் விவாகம் நடக்கணும், புத்திரலாபம் வீட்டில் வம்சம் ஏற்படணும், புத்திரலாபம் ஏற்படணும், மகாலட்சுமியுடைய அருள் எப்போதும் இருக்கணும் எல்லாருக்கும், பணங்காசு இருக்கே அது எப்போதும் வீட்டில் எல்லார்ட்டையும் செழிப்பாக இருக்கணும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும், தம்பதிக்குள்ளே நல்ல அந்யோன்யம் இருக்கணும், குடும்பத்தில் திருஷ்டி இல்லாமல் இருக்கணும், எப்போதும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிங்க. பிள்ளையார் குட்டிங்க எல்லாரும். சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேத் சர்வ விக்னோப சாந்தஜே. சொல்லுங்க. ஓம் ஓம் ஓம். இடது கை கீழே வலது கை மேலே. இடது கை கீழே வச்சுங்க. இடது கை கீழே இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க. பகவத் ஆக்ஞயா பகவத் கைங்கரிய ரூபம் ஸ்ரீமன் நாராயண பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் ஸ்ருதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதேஹே அங்கிரியுகம் ஸ்மராமி அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தான் கதோ விவா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாக்யா அப்யந்தர சுஜிஹி மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ யபோகதி நசம்ஸ்ரயः ஸ்ரீராம ராம ராம திதிர்விஷ்ணு சதா வாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்த. அத்ய ஸ்ரீமதே பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோः ஆக்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரத மேரோः தக்ஷிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின்னே வர்த்தமானே வியாவஹாரிகே பிரபவாதி ஷஷ்ட்யாः சம்வத்சராணாம் மத்யே இதானீம் விஸ்வாவசு நாம சம்வத்சரே உத்தராயணே வசந்த ரிதௌ மேசமாசே கிருஷ்ணபக்ஷே திதீயாயாம் சுபதிதௌ வாசரா சுபகரண
ஏவங்குண சகல விசேஷேண வசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் சுபதிதௌ. ஆயுகு ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் இஷ்ட காம்யார்த்த சித்தியர்த்தம் சிஞ்சித மனோரத அவாப்தியர்த்தம் ஜாதகவசாது கோச்சரவசாது தசாபுத்தி வசாது. நீங்கள் சொல்கிறது எனக்கே கேட்கல, பெருமாளுக்கு இப்படி கேட்கும். பெருமாள் எல்லாத்தையும் மனசில் வாங்கின்னு இருக்கார். எத்தனை மணிக்கு சொன்னேன் அப்படின்னா 8:45 தான் சொன்னேன். 9:15 எனக்கு ஃபோன் அடிச்சுட்டா, உன் வீட்டை இவ்வளோ பிரச்சனை இருக்காமே உண்மையான்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவாவ. இங்கே எப்படின்னா சுவாமிகிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அப்பையோடு அந்த கஷ்டங்கள்லாம் நம்மளை விட்டு விலகிடும். அந்த கஷ்டம் போக்கணும் தான் அந்த திருக்கல்யாணம். பகவானுக்கு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டம் போகணும் தான். அதனால் கொஞ்சம் எனக்கு எனக்கு கேட்க வேண்டாம், அந்த சுவாமிக்கு கேட்கணும். ஜாதகவசாது வசாது சம்சூஜித சிவ அபசார அங்காரகஸ்ய நிவஸ்தான ஸ்தித்யாம் சம்சூஜித குகசாப நிவృత్యர்த்தம் புதஸ்ய துஸ்தான ஸ்தித்யாம் சம்சூஜித விஷ்ணுசாப விடாலவத விஷ்ணுதோஷ நிவృత్యர்த்தம் ப்ருகஸ்பதேஹ துஸ்தான ஸ்தித்யாம் சம்சூஜித ஆச்சார்யசாப பிராமணசாப பரம்பரா தேவதாசாப நிவృత్యர்த்தம் சுக்ரஸ்ய துஸ்தான ஸ்தித்யாம் சம்சூஜித கோஷாப கன்னிகாசாப நிவృత్యர்த்தம் சனீஸ்வரஸ்ய துஸ்தான ஸ்தித்யாம் சம்சூஜித தர்ம தேவதாசாப பிரேதசாப நிவృత్యர்த்தம் ராகோஹ சுபஸ்தான ஸ்தித்யாம் சம்சூஜித சர்ப்பசாப சர்ப்ப அண்டபேதன சர்ப்ப ஹனநாதி தோஷ நிவృత్యர்த்தம் ஆதித்யாதி நவக்கிரக தோஷ நிவృత్యர்த்தம் ஆதித்யாதி நவக்கிரக ஆனுகூல்ய சித்தியர்த்தம். குழந்தைங்க எல்லாரும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ண போகிறோம். இப்போ பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க எல்லாரும். அவங்கெல்லாம் நல்ல பரீட்சையில் நல்ல பரீட்சை நல்லா எழுதி நல்ல ஒரு தேர்வு அடையணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ண போகிறோம். மாணவகானாம் மாணவிகானாம் புத்திரானாம் புத்ரீனாம் பௌத்ரானாம் பௌத்ரீனாம் சகல வித்யாம் பாரங்கதத்வ சித்தியர்த்தம் கூத்தனூர் மகாசரஸ்வதி அனுக்கிரக பல சித்தியர்த்தம். தம்பதிக்குள்ளே நல்ல அந்யோன்யம் இருக்கணும்னு சங்கல்பம் பண்ண போகிறோம். தம்பதீனாம் ஐகமத்ய அந்யோன்ய பிராப்தியர்த்தம். காலத்தில் விவாகம் நடக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ண போகிறோம். யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணும்னு சங்கல்பம் பண்ண போகிறோம். நான் சொல்கிறது யாராச்சும் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பலன் இல்லை. ஏதாவது கவனிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த 2 மணி நேரங்கிறது. பகவான்கிட்ட இந்த சமயம் நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா 9 மணிக்கு வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னால் தெய்வம் இந்த இடத்துல இருக்குது. கோவிலுக்கு போகிறோம் வேண்டிக்கிறோம் அப்படின்னா அந்த தெய்வம் எப்படி நடத்தி கொடுக்கறது அப்படின்றதுல சுவாமி 2 சுவாமிகளும் இருக்கார். நம்ம கோரிக்கை வச்சுட்டோம்னா சத்தியமாக சுவாமி நடத்தி கொடுப்பார் நமக்கு. இந்த மண்டபம் வந்து இப்போ கோவிலாட்டம் அது. அதனால் செருப்பு போட்டுன்னு யாரும் உள்ளே வரக்கூடாது, செருப்பை வெளியில் போட்டு தான் வரணும். அதனால் காலத்தில் கல்யாணமாகணும்னு சங்கல்பம் பண்ண போகிறோம். விவாக காலே விவாக பிராப்தியர்த்தம் விவாக பிரதிபந்தக தோஷ
நிவிருத்தியர்த்தம். குழந்தை பாக்கியம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு சங்கல்பம் பண்ண போகிறோம். புத்திரலாப பிராப்தியர்த்தம் சக்சந்தான பிராப்தியர்த்தம். அடுத்ததாக குடும்பத்தில் திருஷ்டி இல்லாமல் இருக்கணும்னு சங்கல்பம் பண்ண போகிறோம். குடும்ப திருஷ்டி, நேத்திர திருஷ்டி, வியாபார திருஷ்டி, சர்வதா திருஷ்டி தோஷ நிவிருத்தியர்த்தம். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ண போகிறோம். வஜ்ர சரீர திடஹார்கதா சித்தியர்த்தம் சமஸ்த வியாதி நிவிருத்தியர்த்தம். வீடு கட்டாதவங்க சீக்கிரம் வீடு கட்டணும். இப்படி வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் இருந்ததுன்னா அவங்க சீக்கிரம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ண போகிறோம். கிரகலாப பூமி லாப பிராப்தியர்த்தம் நூதன கிரகப்பிரவேச பிராப்தியர்த்தம். அடுத்தது பணங்காசு எப்போதும் நம்ம இடத்துல இருந்துகிட்டே இருக்கணும். இந்த கை இருக்க எப்போதும் 10 பேருக்கு கொடுக்குற கையாக தான் சுவாமி வச்சுக்கலாம், வாங்குற கையாக இருக்கக்கூடாதுன்னு சுவாமி 8 விதமாக லக்ஷ்மியை பிரார்த்தனை பண்ண போகிறோம். தனதான கோடி கோடி லாபகர சித்தியர்த்தம் ஆதிலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி சகல சௌபாகியலக்ஷ்மி வீரியலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி தானியலக்ஷ்மி தனலக்ஷ்மி கஜலக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி பரிபூர்ண கிருபாகடாட்ச சித்தியர்த்தம். மனசில் சில பேருக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதை வெளியில் சொல்ல முடியாது. அந்த காரியெல்லாம் எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ண போகிறோம். மன தேவி பூமி தேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமினஹ பகவத் பிரசாதேன ஆயுஹு யசஹ தேஜஹ விஜய் பலம் ஆரோக்கியம் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம் சர்வம் சர்வதா அபிவிருத்தியர்த்தம் அஸ்ய தேவ தேவேசஸ்ய பகவதோ நாராயணஸ்ய ஸ்ரீயப்பதே புருஷோத்தமஸ்ய ஸ்ரீமத் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய அனந்த கருட விஸ்வக்சேனாதி அபரிமித பரிவார சமேதஸ்ய ஸ்ரீ தேவி பூமி தேவி சமேத ஸ்ரீனிவாச சுவாமினஹ வைவாதிக மகோத்சவ தேவகஜன கர்மணி அனகாலக்ஷ்மி சமேத தத்தாத்ரேய சுவாமினஹ வைவாதிக திருக்கல்ரம்ப முகூர்த்த லக்னாபேட்சையா ஆதித்யாதீனாம் நவானாம் கிரகாணாம் அர்த்தியந்த அதிசகித சுபபல பிராப்தியர்த்தம் யத்கிஞ்சித் ஹிரண்யதானாதீனாம் நவானாம் கிரகாணாம் அர்த்தியந்த அதிசகித சுபபல பிராப்தியர்த்தம் யத்கிஞ்சித் ஹிரண்யதானம் ஜத்ய கரிஷ்யே ஹிரண்யகபலதம் அதசாந்திம் பிரயஸ்தவே இதம் கிரண்யம் சதக்ஷிணாகம் சதாம்பூலம் ஞானாகோத்ரேப்யः ஏன அஸ்ய தேவ தேவேசஸ்ய பகவதோ நாராயணஸ்ய ஸ்ரீயப்பதே புருஷோத்தமஸ்ய ஸ்ரீமத் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய அனந்த கருட விஸ்வக்சேனாதி அபரிமித பரிவார சமேதஸ்ய ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீனிவாச சுவாமினஹ அனகாலக்ஷ்மி சமேத தத்தாத்ரேய சுவாமினஹ வைவாதிக மகோத்சவ திருக்கல்யாண மகோத்சவ தேவகஜன கர்மணி ஆச்சாரியம் த்வாமகம் விருடே விருதோஷ்மி கரிஷ்யாமஹ சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரஜ ஆயுஷ்வேந்திரஜே பிரதிதிஷ்டதே தீர்காயுஷ்யமஸ்து சர்வாபீஷ்டத சித்திரஸ்து. धनाज नमः गुर्माजनाज नमः विमलाजनाज नमः वीराजनाज नमः वद्भाजनाज नमः
व्याघ्रासनाय नमः कुम्भत्कर्णिकं सरकेतनं मट्टवर्गधर्मोरे कायक्तवकेतीं घारं मृष्टे वन्मदबीजं गोणे प्रणवयुगमती कूर्मचक्रं विढिन्यागदाबलं प्राणायामं कुर्यात् वम्बुः अनुकूललाभसिद्ध्यर्थं समस्त मङ्गलवाप्त्यर्थम् अस्य देवदेवेदस्य भगवतो नारायणस्य श्रजपदे पुरुषोत्तमश्रीपतिकिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य अनन्तगरुडविश्वक्सेनाद्यपरिमितपरिवारसमेतस्य परकालादिवरादिभक्तकोटि अमितपादपङ्कजस्य अस्मिन् क्षेत्रे अतीव कृपया भक्तजनवात्सल्यादिविराजमानका श्रीदेवी भूमिदेवी समेत श्रीनिवासस्वामिनः अनकालक्ष्मी समेत दत्तात्रेयस्वामिनः वैवादिमहोत्सवकर्माचरणं करिष्ये तदङ्गं निर्विघ्नेन परमार्थ्यर्थं मादो विश्वक्षेणाराधनं करहाराधनं यज्ञकरिष्ये अभवुपस्पृश्य ओं दारासुतपानदेशोसरस्तरस्य परिपूर्णदेश अपोपकृण्णं प्रतिपादकृष्णेगुणामदत्ताकं शुरकं धर्म इदमापश्वादपदपाशां दाधान्ततपाशुपाशुपतपा भूता भूततपा पुण्या पुण्यतपा मेध्यामेतिरपा अमृतामृत प्राणावा आपपदपा आपोण्डपापो मृतमापस्सम्प्राडापो विराडापस्सराडापस्सन्ताकश्यापो ज्योतिकश्यापो यजोगं शापसत्यमापस्सर्वा देवता आपो भूर्भुवस्सुपरापो गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदा सिन्धु कावेरी जलेऽस्मिन् सन्निधिं कुरु अस्मिन् कुम्भे गङ्गावाहयामि मुखे अपहावाहयामि धारायां वाजमावाहयामि वरुणादीनामिदमासनम् इदं पादयोपाद्यमिदमिट्टानमिदमर्घ्यमिदमाजपरेजं देदे प्लोदवस्त्रोत्तरीयावरणपुष्पकन्दधूपदीपार्द्यमे पुष्पाक्षदाः एते अलङ्कारागा सकलाराधनेश्वर्चितं वरुणाय नमः धूपमाग्रापयामि वरुणाय नमः प्रत्यक्षदीपं दृढयामि वरुणाय नमः यदा भागं कथनीपुरतां भूलं निवेदयामि समस्तोपचारां समर्पयामि भूत्ववस्तुवः आग्नेयोगस्पानजामगेत्वा विश्वेरदाप्तं मगिदोनसम्भवीरातन्ते सुकृतिर्निदत्तां त्रीतामदिशोपधानाम नातिके यामेधस्तां तनिधान्तदाति विश्वक्षेणं सुदुर्भागं शङ्खचक्रसमन्वितं सिंहासने समासीनं पीतवासोऽग्निवर्णकं श्रीवस्तं ब्रह्मसूत्रं च कौस्तुभं च विनीपतं यजावतिं शृङ्गकेतुं सुपुष्परथवाहनं पूर्वाषाढोपवन्देवं दक्षिणामुखमर्चयेत् ऐशान्येवद्भागारमण्डले दक्षिणां समगं विश्वक्षेणं ध्यायामि विश्वक्षेणमावाहयामि शान्तमावाहयामि हरमावाहयामि अमितमावाहयामि नित्यानपाजनमावाहयामि तत्पत्रीं सूत्रपतिमावाहयामि वामे जयावतिमावाहयामि सूत्रवतीयावतिभ्यान्तिगत विश्वक्सेनस्थितमासनम् इदं पादयोपाद्यम् इदमिष्टान्नम् इदमर्घ्यम् इदमाचमनीयम् एते प्लोते वस्त्रे उत्तरीये आभरणे पुष्पे गन्ते धूपदीपार्द्यमे पुष्पाकुलं निवेदयामि समस्तोपचारां समर्पयामि प्रार्थना यस्तद्वरदभद्राद्या पारिषद्या परस्वतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणं दवाश्रये विश्वक्सेन स्मृतो राजा भगवान् शुद्धकर्मणः तस्मान्नानमुपासीता कर्मणां बलसिद्धये आरम्भे कर्मणां पुष्टे विघ्नानां प्रथमाय च कुर्यात् परिवारस्य विश्वक्सेनस्य अर्चनम् ॐ विश्वक्षेनाय नमः ॐ शान्ताय नमः ॐ अनन्ता स्वामिनः पुण्याहवाचनजपं पुरुद्भं भजं कुर्मः अतो देवा अवन्तु नो गता विट्टर्विचक्रमे पृथिव्या सप्तदाविगे गतं विट्टर्विचक्रमे समूढमस्य पाकं सुरे त्रीणि पदा विचक्रमे विट्टुर्गोपाघताब्जहातुतो धर्मान् धारजन्ने विष्णोत्कर्माणि पश्यति गतो वृतानि वस्पते इन्द्रस्य गुज्जस्तका परमं पदकं शता पश्यन्ति शूरजः दिवि पदक्षुरादतं दत्सोऽपि पञ्चमोझा कृपाकं हस्तविन्दते विष्णोर्यत्परमं पदं द्रविनोदाद्रविनोदाद्रविनोदासुरस्य प्रजकं शते द्रविनोदारासते दीर्घमायुगो सविता पश्चाता सविता पुरस्ता सवितोदरात्ता सविता धरात्तादे सवितानुस्दर्भतादिकं दवितानुराटतां दीर्घमायुगो नवो नवो भुजिताजपानोर्णां केतुरुसदा मेत्यग्रे भागं देवेभ्यो विददाद्यागन् प्रतन्द्रवासरदीर्घमायुगो विद्युन्नजापतन्देति विद्यात्परन्ति मे जप्त्याकां जानजनिष्ठाः अपोर्यस्सुजाधर्पोर्वसीजति दीर्घमायुगोडदं जीवस्रदो वर्धमानशतकं के मन्ताटदपुपटन्तान् எல்லாரும் கொஞ்சம் மேலே போயிடுங்க அங்கே நிற்க வேண்டாம் மேலே நிறையா இடம் இருக்குது அங்கே கடைசி வாசல் இருக்கிறவங்க எல்லாம் மேலே உட்காந்துக்கலாம் प्रस्ता संवत्सरेण मुदग्गस्वस्ति किरण्यरूपन्द्रिकपान्यभास्येति किरण्यपर्णः किरण्यजात्परिजोने निषद्या किरण्यजात दत्तन्नमस्मै रद्यामस्वपं धरयामपाचमानो मन्त्रं धरते घोपजातं यशो नभग्गं मदघोश्वन्तरा भूतांसो अस्मिनोक्कामपप्राः
आगार्ढन्त्वामिदन्त्वा पुनराघा पुनर्नवा सर्वाङ्गः सर्वन्ते दक्षस्सर्वाकृष्टदेवतं वर्जवनं बृहस्पतिबन्द्रं दानागजोतजा वाचं विट्टकम् सोमकं राजा नम्बरुडभक्तिमन्वारवामके आदित्यां विट्टकं सूर्यं ब्रह्माणं च बृहस्पतिम् इन्द्रावरुणा सोमनसमदृप्तिं रागत्पोषं यजमानेरुदक्तम् இந்த வாசல் நிற்கிறவங்க எல்லாரும் மேலே போய் உட்காந்துங்க. மேலே நிறையா இடம் இருக்குது. सरस्वते किन्द्राणीमक् होतजे वरुणानीक स्वस्थजे यस्मा कृता कीरिनामन्यमानोमर्चिम्मच्छोजोहवीमी जातवेदो यशो अस्मानजेकि प्रजापिरग्ने दत्तमस्नाने गतवश्रोणम् अश्विनकं शपत्रिणं वीरवन्तं गोमन्दकं डगिन्नचते स्वस्तीनर्य प्रजां मे गोपाजामृतत्वाकजीवसे जातां दृश्यमानां जामृते सत्ये प्रतिष्ठिताम् सूत्रामानमृतिव्यञ्जामनेघतकं सर्मानमृतिकं क्षप्रणीतेन देवेर्नावग्गस्सरित्रामनाकथमस्रवन् देमारुकजं ददाजगो शतपण्डधरदान्तिदेवागत्राणचक्राजरसं तनूनां पुत्रा सागरोः अजिदेव्यौरजरन्तिरक्षमधर्माता च प्रजा च पुत्रः विश्वे देवाजिदेवपञ्चजनामजिदेव्याजपतिनित्यं सर्वे देवा प्रियन्ताम् अनन्तगरुड विश्वक्सेनाधिपनिमित परिवार समेतस्य परकालादिविराजभक्तकोटि अमितपादपङ्कजस्य अस्मिन् क्षेत्रे अतीवकृपया भक्तजन वात्सल्यादि विराजमानः श्रीदेवी भूमिदेवी समेत श्रीनिवास स्वामिनः अनकालक्ष्मी समेत दत्तात्रेय स्वामिनः वैवादि महोत्सवकर्मणि आलयसिद्ध्यर्थं मण्डपसिद्ध्यर्थं सकलद्रव्यसिद्ध्यर्थं पुण्याहं भवन्तो ब्रुवन्तु कर्मणः पुण्याहं कर्मणः पुण्याहं कर्मणः पुण्याहं स्वस्तिरकेन्द्रो वृद्धस्रवादस्तनः पोषा विश्ववेदाः स्वस्ति नस्यार्चो अरिट्नेमहे स्वस्तिनो बृहस्पतिर्दधातु अस्मिन् ग्रीपानगृष्यमानकर्मणि पुण्याहे सत्यं भवन्तो ब्रुवन्तु कर्मणे सस्ते कर्मणे सस्ते कर्मणे सस्ते रज्जास्पकब्जेन वशो वदज्जां मित्रं देवं मित्रदेगन्नोऽस्तु अनुराधानविषावर्तिकं तः तञ्जीवेमर्दश्रवीना अस्मिन् ग्रीमानगरिष्यमानकर्मणि पुण्याहे हृद्यं भवन्तो ब्रुवन्तो कर्मरिद्यदा वृद्धिः समृद्धिः पुण्याग समृद्धिः आपोगिष्टामजवस्तानपूर्जेदादनामहेरणा गदक्षते जवस्वतमोडत्तस्वादकदेगनः विषधैर्वमादृत्तस्वारङ्कमा भोगस्सक्षजा गजन्मदापो जनकदाजनः वो मानस्ववर्जनः पवित्रेण विजनगे जप्पो दातुपुनातुपा पुरन्दमादेव जनाः पुरन्दमनवोदिजां पुरन्दविश्वः भजकृष्णामतजोरहीना वैश्वानरोऽस्य ब्रह्मापणैः हृदिघागिपगस्पतिः हृडिभिस्सम्प्रदोरतः ब्राह्मणे श्रुतिकं गिदं दावमानेति सन्तुनः जपं लोकमतोपं कामादवर्तिकिन्दुनः देवी देवैः समापृताः पववाणी स्वस्तजने शुदुघाग्रजप्स्यतः हृडिभिस्सम्प्रदोरतः ब्राह्मणे श्रुतिकं गिदं येन देवा पवित्रेण आत्मानं पुनदेशदा देवधकस्वधारेण पाववान्यपुनन्दुपाम् प्राजापत्यं पवित्रं सौद्यामकं गिरण्मजं तेन ब्रह्मविदो वजं भूतं ब्रह्मपुणी महेन्द्रस्य नीतिधकमा पुनादो सोमस्तस्यावरणस्य मेच्या यमो राजा पुनाविपुनादवां जातवेदामूर्तिकिञ्जा पुनादवों भूर्भुवस्सुवः तच्छञ्जोरावृणीमके गातुं यज्ञाय गातुं यज्ञपदये दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्जं दिगादिपेशजं तन्नो अस्मि शान्तिः वरुणाय नमः सख्येनाय नमः धूपमाग्रापयामि वरुणाय नमः सख्येनाय नमः प्रत्यक्षदीपं दर्शयामि गदाभागं गदनीप्रताम्बूलं निवेदय ॐ गोविन्द गोविन्द दत्तात्रेयमूर्ति की जय सर्वस्य जय सर्वसिद्धि जय सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति कर्पूरनिराञ्जनदीपं दर्शयामि वरुणाय नमः सख्येनाय नमः यदा सुखं यदा स्थानं प्रतिष्ठापयामि क्षोभनार्थे क्षेमाय पुनरागमनाय च அடுத்ததாக கல்யாணத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணும் மாலை மாற்றிக்க போகிறாங்க.
கோவிந்தா 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 கோவிந்தா. இப்பொழுது ஸ்ரீதேவிக்கும் பூமிதேவிக்கும் சீனிவாச பெருமாளுக்கும் மாலை மாற்றக்கூடிய வைபவம் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு மாலை மாற்றக்கூடிய வைபவம். மாலை எதற்காக மாற்றுறது அப்படின்னா உன்னுடைய மனதும் இருக்கக்கூடிய எல்லாருடைய மனதும் அப்படின்னு தான். அதுக்காக தான் மாலை மாற்றக்கூடிய வைபவம். தொடர்ந்து தத்தாத்திரேய சுவாமிக்கு மாலை மாற்றக்கூடிய வைபவம். நோட்டு வாசிங்க.
தாம்பூலத்தை கொடுக்கணும். அப்பதான் பெண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷப்படுவாங்க. கொஞ்சம் எல்லாரும் வெளியில இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உள்ள வந்துடுங்க, நிறைய இடம் இருக்குங்க. நீங்க பின்பக்கம் போயிடுங்க, பின்னாடி நிறைய இடம் இருக்கு. வெளியில் நிற்காதீங்க, எல்லாரும் உள்ள வந்துடுங்க, பின்பக்கம் நிறைய இடம் இருக்கு.
இங்க நடுவில் கொஞ்சம் இடம் இருக்குமா? முதல்ல ஊஞ்சலில் உட்கார வைக்கிறார் அந்த பெண்ணை, அந்த ஸ்ரீனிவாசரும் தத்தாத்திரேயரும். ஊஞ்சலில் உட்கார வச்சு முதல்ல இது எப்படிமான்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறார். அந்த ஊஞ்சலில் உட்கார வைக்கும் பொழுது இந்த ஊஞ்சல் முன்னாடி வரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஊஞ்சல் பின்னாடி போகணும். அந்த ஊஞ்சல் பின்னாடி எந்த அளவுக்கு போகிறதோ அந்த அளவுக்கு ஊஞ்சல் முன்னாடி வரும். வாழ்க்கையில் சுகம்னு ஒன்று இருக்குது, துக்கம்னு ஒன்று இருக்குமா. துக்கம் வந்து போயிட்டே இருக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிற அந்த பெண்ணிடத்தில். என் அம்மா ஒரு சமயம் போல ஒரு சமயம் இருக்க மாட்டாள். வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் சேர்ந்து கொண்டு ஸ்ரீ ராமானுஜ தாசனுடைய ஒரு அடிகளாராக இருக்கக்கூடிய சிவராமபுரம்னு ஒரு சேத்திரம் இருக்குது. கதிராமங்கலம் ஆனந்தர குத்தாலம் போகக்கூடிய சேத்திரத்தில், அந்த சேத்திரத்தில் ராமானுஜதாசர் ஜிஆர் சுவாமிகள் நமக்காக இங்கே எழுந்தருளியிருக்காரு. இப்போ சுவாமிகளை வந்து மேலே எழுந்தருளை பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் அந்த சுவாமிகளை பார்க்குறதும் ஒரு துர்லபம். ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தன்னை அர்ப்பணிச்சிட்டார் அப்படின்னா அது ஒரு தாசனுடைய வழியில் வந்தாச்சுன்னாலே மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த வழியை பின்பற்றி வந்திருக்கிற ஒரு சுவாமி இந்த வைபவத்துக்காக வந்திருக்கார். அந்த சுவாமிகளை இப்போது மேடையில் எழுந்தருளை பண்ண போகிறோம். ஜெய் சத்குருநாதா. ஒரு சமயம் சொல்லுவாள், இன்னொரு சமயம் சொல்லுவார், எங்கேருந்து தான் எனக்குன்னு அமைஞ்சிருக்கு, எங்கேருந்து தான் வந்து சேர்ந்துருக்கு எனக்குன்னு தெரியல, நானும் நல்ல கோவிலுக்கு தானே போனேன் அப்படின்னு ஒரு சமயம் சொல்லுவாள். இப்படி போட்டு அப்படின்னு சொல்லுவாள். நீ அது எப்படி எடுத்துக்கலாம் தெரியுமா அப்படின்னு கேட்பார் அந்த பெண் இடத்துல. சந்தோஷமாக எடுத்துக்கலாம் நீ எல்லாத்தையும். ஊஞ்சல் எப்படி வரும்பொழுது நீ சந்தோஷப்படுறையோ அதுமாரி பின்னோக்கி போகும்போது நீ சந்தோஷப்படணும் அந்த இடத்துல அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். ஊஞ்சலில் உட்கார வச்சு தொடர்ந்து ஊஞ்சல் பாட்டு பாடுவோம். இந்த தவுள் மட்டும் ஏகதாளம் வாசிங்க, கொஞ்சம் ஷார்ப்பு வைங்க. கண்ணூஞ்சல்லாடி இருந்தால் கண்ணூஞ்சல்லாடி இருந்தால் மனமகிந்த கண்ணூஞ்சல்லாடி இருந்தால் பொன்னூஞ்சலில் புரித்து பூஷணங்கள் தரித்து பொன்னூஞ்சலில் புரித்து பூஷணங்கள் தரித்து ஸ்ரீனிவாசன் நடத்தில் ஆசைகள் ரொம்ப வைத்து கண்ணூஞ்சல்லாடி இருந்தார் மனமகிந்தர் கண்ணூஞ்சல்லாடி இருந்தார் பொன்னூஞ்சலில் புரித்து பூஷணங்கள் தரித்து பொன்னூஞ்சலில் புரித்து பூஷணங்கள் தரித்து தத்தாத்ரேயனிடத்தில் ஆசைகள் ரொம்ப வைத்து கண்ணூஞ்சல்லாடி இருந்தார் மனமகிந்தர் கண்ணூஞ்சல்லாடி இருந்தார். உத்தம பெற்ற குமாரி உத்தம பெற்ற குமாரி நித்ய சர்வாலங்காரி உத்தம பெற்ற குமாரி நித்ய சர்வாலங்காரி பக்தர்கள் பாப சம்ஹாரி பத்மமுகவையாளி பக்தர்கள் பாப சம்ஹாரி
பகியும் ஜல்லாடி இருந்தார் மனமகிழ்ந்த கண்ணூஞ்சல்லாடி இருந்தார் அசைந்து சங்கிலி ஆட அசைந்து சங்கிலி ஆட உசைந்து ஊர்வசி பாட அசைந்து சங்கிலி ஆட உசைந்து ஊர்வசி பாட இசைந்து தாளங்கள் போட ஸ்ரீதேவியுடன் கொண்டாட கண்ணும் ஜல்லாடி இருந்தார் கண்ணூஞ்சல்லாடி இருந்தா அனகாலக்ஷ்மி கண்ணூஞ்சல்லாடி இருந்தா மனமகிந்தர் கண்ணூஞ்சல்லாடி இருந்தா அடுத்ததாக பாலால காலலம்பக்கூடிய ரொம்ப விசேஷமானது பிரதோஷம் அப்படின்னா நந்திக்கு எடுத்துன்னு போகிறோம் பாலை. ஏகாதசி அப்படின்னா பெருமாளுக்கு பால் எடுத்துன்னு போகிறோம் பெருமா கோவிலுக்கு. சனிக்கிழமைனா ஆஞ்சநேயருக்கு எடுத்துன்னு போகிறோம் பால். இது எதற்காக அப்படின்னா குடும்ப நலத்திற்காக. எந்த சாமியும் பால் கொண்டு கொடு எனக்குன்னு கேட்கவே குடும்ப நன்மைக்காக. கோவிலுக்கு எண்ணெய் எடுத்துன்னு போய் வழக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமியுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். ஏன்னா எண்ணம்னா தைலம்னு பேர். அந்த எண்ணெயை கொண்டு கோவிலுக்கு மாதம் மாதம் 1 லிட்டர் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு தரித்திரமே வராதான். ஏன்னால் மகாலட்சுமி அருள் பண்ணிட்டே இருப்பாள். பாலபிஷேகம்ங்கிறது எப்படின்னால் பலவிதமான பாவங்களை போக்குறது அப்படிங்கிறாங்க பாலபிஷேகம்னு. அந்த பாலை பகவானுடைய திருவடியில் பாதத்தில் தொட்டு எடுக்கும் பொழுது பகவான் ஆனந்தப்படுறார் கல்யாணத்தில் அப்படின்னு தொடர்ந்து இந்த பாலால் காலலம்பக்கூடிய வைபவம். பாலாலே காலலம்பி பாலாலே காலலம்பி பட்டாலே துடைத்து பட்டாலே துடைத்து மனிதேங்கை கை கொடுத்து மஞ்சள் நீராடி லாலி லாலி சீதா கல்யாண வைபோ ஜெய் சர்க்குருநாதா. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு ரொம்ப உயர்ந்த நன்னாள். இன்றைக்கி இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் இன்றைக்கி நம்ம இவ்வளோ பேர் நம்ம தரிசிக்கிறோங்கிறது நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியம் 1, இந்த மன்னனுடைய புண்ணியம் 2, 3வது இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் செய்த ஒரு மகாபாக்கியம். அதெல்லாமல் எதுவுமே நம்ம அந்த சுவாமியுடைய திருக்கல்யாணத்தை பார்க்க இயலாது. அதையும் காட்டிலும் போன மாதம் இந்த திருக்கல்யாணத்தை வைபவத்தை நம்ம எப்போ பண்ணாலும் வடகுடி ஆஞ்சநேய சுவாமி பீடத்தை சார்ந்த நம்ம ஹனுமன்தாஸ் சுவாமிகள் மூலமாக தான் எப்பொழுதும் பண்ணுறது ஒரு வழக்கம். லாஸ்ட் மந்த்து அயோத்தின்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பட்டாபிஷேகத்தையும் அதே ராமச்சந்திரமூர்த்திக்கு சீதாராம கல்யாண உற்சவத்தையும் இங்கே பண்ணலை, அயோத்தியில் பண்ணியிருக்கார் ஒரு ட்ரஸ்ட் மூலமாக. சரிங்களா? அவ்வளோ உயர்ந்ததான சேத்திரத்தில் தன்னுடைய பாதம் பண்ணிச்சு நிறையா அடியார்களையும் கூட்டு போய் இந்த மாதிரி உற்சவங்கள்லாம் பண்ணியிருக்கிற மகாபாக்கியம் ஐயாவுக்கு இருக்கு இல்லையா? அதனால் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு நிமித்த காரணமாக சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய பஜனை பண்ணார் இல்லையா பகவன் நாமதாசன் முரளி சாய்ராம் அவர்கள் மூலமாக அவருக்கு கிரீடம் சமர்ப்பிக்கணுங்கிறது ஒரு எண்ணம். அதனால் அந்த கிரீடத்தை அவர் கைகள்னால இவருக்கு நம்ம சூட்டலாம். சாய்ராம் வாங்க. அடுத்த கிரீடத்தை நம்ம பகவன் நாமதாசன் முரளி சாய்ராம் அவர்கள் சமர்ப்பணம் செய்வார்.
ஜெய். ராம ராம நல்லா சொல்லுங்க. ராம 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 ராம. காதுலயே கேட்கலையே, காதுல கேட்கல. ராம 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 ராம. ராம 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 ராம. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की. பகவான் நினைக்கிறார், அதனால அயோத்தியில் பண்ணிட்டார். கல்யாண உற்சவம் அயோத்தியில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அயோத்தியில் தரிசனம் பண்ணுறதுக்கே பார்க்குறதே பெரிய விசேஷம். அந்த ராமன் அயோத்தியில் கூப்பிட்டு திருக்கல்யாணம் பண்ணிட்டார். அயோத்தியில் அதுவும் எந்த இடத்துல பண்ணிட்டார் அப்படின்னா, ராமாசிரமம்னு இருக்குது அந்த கோவில் ஒட்டினாப்பில். அங்கே தான் ராமர் சின்ன குழந்தையில் விளையாடின இடம். அந்த இடத்துல திருக்கல்யாணம். பரதன் தசரதன் எப்படி திருக்கல்யாணம் பண்ணிட்டாரோ பண்ணி வச்சாரோ அதேமாரி திருக்கல்யாணம் அயோத்தி நடந்தது. அதனால் ஒரு நிமிஷம் ராமனுடைய பாட்டு. சீதா கல்யாண வைபோகமே, எல்லாரும் கையை தட்டும். சீதா கல்யாண வைபோகமே, ராமா கல்யாண வைபோகமே, லக்ஷ்மி கல்யாண தபுல் வாசிங்க. सीता कल्याण वैभोग में, रामा कल्याण वैभोग में, अनगा कल्याण वैभोग में, दत्त कल्याण वैभोग में, रामा कल्याण वैभोग में, लक्ष्मी कल्याण वैभोग में, अनगा कल्याण वैभोग में, सीता कल्याण वैभोग में, रामा कल्याण वैभोग में, दत्त कल्याण वैभोग में, अनघा कल्याण वैभोग में, सीता कल्याण वैभोग में, रामा कल्याण वैभोग में. சுவாமி பார்த்துட்டே இருக்காரா யார் யார் கையை தூக்குறாங்க தூக்கலை அப்படின்னு. நமக்கு சிரமம்னு வரும்பொழுது, கஷ்டம்னு வரும்பொழுது சுவாமி நம்ம தூக்கணும் அப்படின்னா கையை தூக்கணும். எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சாமி என்கிட்டயே வர வேண்டாம்னா கையை தூக்க வேண்டாம். சீதா கல்யாண வைபோகமே, ராமா கல்யாண வைபோகமே, லக்ஷ்மி கல்யாண வைபோகமே, ராதா கல்யாண வைபோகமே, அனகா கல்யாண வைபோகமே, दत्त कल्याण वैभोग में, सीता कल्याण वैभोग में, अनगा कल्याण वैभोग में, दत्त कल्याण वैभोग में, सीता कल्याण वैभोग में, अनगा कल्याण वैभोग में, दत्त कल्याण वैभोग में, देवी कल्याण वैभोग में, सीता कल्याण वैभोग में, रामा कल्याण वैभोग में, अनगा कल्याण वैभोग में, दत्त कल्याण वैभोग में, सीता कल्याण वैभोग में, रामा कल वैभोग में, दत्त कल्याण वैभोग में, अनघा कल्याण वैभोग में, अनघा कल्याण वैभोग में, दत्त कल्याण वैभोग में, दत्त कल्याण वैभोग में, श्रीनिवास कल्याण वैभोग में, अनघा कल्याण वैभोग में, दत्त कल्याण वैभोग में, अनघा कल्याण वैभोग में, दत्त कल्याण वैभोग में, अनघा कल्याण
கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே. सद्गुरु साईनाथ महाराज की, अनघालक्ष्मी देवी की, दत्तात्रेय मूर्ति की गोविंदा. பகவானுடைய கல்யாணம் அனகாலக்ஷ்மி கல்யாணம். அனகாலக்ஷ்மியை பார்த்தா தெரியும், ரொம்ப அழகான வெள்ளவல். அனகா அப்படின்னாலே அழகு, அதுவும் அந்த லக்ஷ்மி அதை விட அழகு. நடக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னா நம்ம திருவாரூர் ஜில்லாவில் இந்த சிவசக்தி மண்டபத்தில் சுவாமி கையில் இருக்கு, அடுத்து அவங்க எடுத்து கொடுப்பாங்க. சிவசக்தி மஹாலில் நடக்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அத்தனை பேரில் நம்ம இங்கே இருக்கோம்னா பெரிய ஒரு புண்ணியம் இருந்தால் தான் இந்த இடத்துல இருக்க முடியும். பெரிய முன்னோர்கள் தர்மம் பண்ண புண்ணியம் தான் நம்மளை கொண்டு இந்த இடத்துல விட்டுருக்கு. இந்த பொற்கான நேரம், இந்த நேரம். அடுத்தது ரொம்ப முக்கியமாக வஸ்திரத்தை ஓதி கொடுக்க போகிறாங்க. பெருமாளுக்கும் தத்தாத்திரேயருக்கும் வஸ்திரத்தை ஓதி கொடுக்கறது. அந்த வஸ்திரத்தை ஓதி கொடுக்கறது வந்திருக்கக்கூடிய அனைத்து பேருமே பெண் வீட்டுக்காரவங்க, அனகாலட்சுமி வீட்டுக்காரவங்க, மகாலட்சுமி வீட்டுக்காரங்க. வந்திருக்கக்கூடிய அனைத்து பேருமே பெண் வீட்டுக்காரவங்க எல்லாரும். அதனால தான் அந்த இங்கே கோவில்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க வரிசை எல்லாரும். இந்த வந்திருக்க அனைத்து வரிசையும் எல்லாரும் பெண் வீட்டு சார்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க யார் அப்படின்னு பார்த்தோமானா நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு 10 ஐயா தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க. என்னால் பெண் வீட்டில் எப்போதும் மவுசு கூட. இந்த பொங்கலுக்கு முன்னெல்லாம் பணம் வரும் மணி ஆர்டரில். இப்போ தான் வந்து கார் வசதியெலாம் இப்போ இருக்குது. முன்னெல்லாம் 101 ரூபா அந்த மணி ஆர்டரில் வரும் அந்த பணம். அந்த 101 ரூபா மணி ஆர்டர் பண்ணிவிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட பணம் தான் இருக்கும். கார் எடுத்துகிட்டு வந்தால் அப்புறம் இந்த பணத்தை கொடுக்க முடியாது, பணம் 100 ரூபா செலவாகிடும். அதனால் மணி ஆர்டர் பண்ணிவிடுவாங்க 100 ரூபா 101 ரூபா அப்படின்னு. அந்த அம்மா வந்து பொங்கல் வீட்டு சீர் எப்போ வரும்னு வாசலில் காத்திருப்பா. டெய்லியும் ஒரு நாளைக்கு 1 ரூபா. முதல்ல ஒரு நாள் வந்து வாசலில் பார்ப்பா, காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். அவளுக்கு அந்த என்ன கிழமைன்னே நினப்பு இருக்காது அவளுக்கு. இன்றைக்கி பணம் வந்துடும், இன்றைக்கி பணம் வந்துடும்னு. சாயந்தரம் 5 மணி ஆனோன்னு முதல்ல கேலண்டர் பார்ப்பா, என்ன உத்திரமே காணும் இன்றைக்கின்னு பார்த்து. அப்படின்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும், இன்றைக்கி நம்ம நேரம் இன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணுமா அப்படின்னு நினைப்பாவ. அடுத்த நாள் வாசலுக்கு வந்து நிற்பா. காலத்தில் சமைச்சு வச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் வாசலில் வந்து சேரை போட்டுன்னு உட்காந்துருவா. வெயிலோ தாங்காது. என்னடா அது இன்றைக்கி காணுமே அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஜுரம்னு லீவு போட்டார் அந்த போஸ்ட் ஆஃபீஸ். ஒருத்தருக்கு சொல்லி அமிச்சா அந்த போஸ்டர் கொடுக்க வருவார். அவர் எங்கே அப்படின்னு, அவர் லீவில் இருக்கார் ஜுரம் அப்படின்னு. அவருக்கு தான் சனி ஞாயிறு லீவ் உண்டு, இன்றைக்கி எதுக்கு லீவ் எடுத்துக்கிறாரு அப்படின்னு கேட்பா அவ. நம்ம நேரம் தான் நினச்சிட்டு அடுத்த நாள் வாசலுக்கு வருவார். அவர் வீட்டுக்கார் வந்து ரொம்ப வெயிலேருந்து வெளில வராரு. ஏண்டி இங்கே நிற்கிற நீ அப்படின்னு அவரை பார்த்து கேட்கும்போது அவர் சொல்கிறா, எங்கள் வீட்டிலேருந்து பொங்கலுக்கு பணம் வருது, அதுக்காக காத்துன்ட்ருக்கேன் அப்படின்வா. அவருக்கோ கோபம் தாங்காது. கொஞ்சம் தண்ணி எடுத்துனா போ அப்படின்னா அதுக்குள்ளேயும் அவர் வந்துட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, நான் 2 நாளாக காத்துன்ட்ருக்கேன் அப்படின்வா. நான் பார்த்துக்கிறேன்டி, இதை போயிட்டு வாடி, உள்ளே போய் மோராது எடுத்துனுவா எனக்கு கூட, நான் அது வரையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது அப்படி. ரொம்ப அசடாக இருக்கேடி நீ, வீடு முழுக்க பணம் இருக்குது, அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு இருக்குது, நீ எதுக்கு இந்த 101 ரூபாய்க்காக காத்துட்டுருக்கியே அப்படின்னு கேட்பேன். வீடு முழுக்க இருக்கே பீரோவில், அது வந்து நம்மளுடைய பணம். வீட்டு பீரோவில் இருக்கே அது நம்ம பணம். அது இங்கே வரக்கூடிய பணம் இருக்கே அது என் பணம், அது என்னோடது அது அப்படின்வாள் அந்த பொண்ணு. 101 ரூபாங்கிறது ₹1,00,000 சமம். அவள் ஆனந்தப்படுவாள் அந்த அளவுக்கு. அதனால் வந்திருக்கக்கூடிய அனைத்து பேருமே பெண் வீட்டுக்காரவங்க. இந்த மகாலட்சுமியும் அனகாலட்சுமியும் ஆனந்தப்படுவாள் இந்த இடத்துல. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு வேண்டின்ட்டு இது வஸ்திரத்தையும் புடவையும் ஓதி கொடுக்க போகிறோம். சங்கிரகண்யத்யாகஜதே இமாம் ஜனதாகம் சங்கிருண்ணாமீதி द्वादशारत्रारसना भवति द्वाससमासा संवत्सरः संवत्सरमेवावरुन्धे मौंजी भवति
ஊர்ஜை முஞ்சாஹ ஊர்ஜமேவாவருந்தே சித்ரா நக்ஷத்ரம் பவதி சித்ரம் வா ஏதத் கர்ம ரோஜமான சோபன சோபமான கல்யாண சகலவாத் வாசிக்கலாம். ஆலயத்திலும் இருக்கேன். இது வந்து இந்த மார்பல்ல இருப்பார் சுவாமி. இங்கே பஞ்சலோக விக்கிரகமாக இருக்கார் நம்ம பூந்தோட்டத்தில். வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம். குருவாரம் அப்படின்னு பாபாவுக்கு உகந்த நாள் குருவாரம். ஏன்னா குருவாக இருக்கார் நமக்கு வழி நடத்துறதுக்கு. வாழ்க்கையில் ஒருத்தர் நடத்துறது வழி நடத்துறது யாருன்னா குரு, மாதா பிதா, அப்புறம் யாருன்னா குரு, அப்புறம்தான் தெய்வம். குரு வந்து எல்லா கல்வியும் சொல்லி கொடுக்கிறார். குரு சொல்லி கொடுத்து தெய்வத்தின் இடத்துல கொண்டு நிப்பாட்டுறார். உனக்கு தெய்வ அருள் அப்புறம் கிடைக்கணும் அப்படின்னு. அது மாதிரி வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம். நிறையா பேருக்கு நிறையா விதமான பிரார்த்தனைகள்லாம் நடைபெறுது அந்த ஆலயத்தில். அந்த மட்டை தேங்காவை எடுத்துன்னு வந்து கோவிலை மூணு முறை வலம் வந்து அந்த அக்னி குண்டத்தில் கொண்டு இந்த மட்டை தேங்காவை போட்டோம் அப்படின்னா உடனே நடத்தி கொடுக்குறார் அந்த சாய்பாபா. அப்பேற்பட்ட உன்னதமான க்ஷேத்திரம், மகா சரஸ்வதியினுடைய க்ஷேத்திரம். எங்கேருந்து தான் பேச சத்தமே தெரியல, ஒரே பேச்சாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருங்க. ஏன்னா இதெல்லாம் பொற்கான நேரம். இது
கொஞ்ச நேரத்துக்கு மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கலாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அப்புறம் எல்லாருக்கும் பகவத் பிரசாதம் அன்னதானம் எல்லாருக்கும். அதனால் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருங்க. இந்த திருக்கல்யாணம் போன வருஷம் தத்தாத்திரேய திருக்கல்யாணமாக நம்ம கோவிலில் பண்ணோம், பாபா கோவிலில் தத்தாத்திரேய திருக்கல்யாணமாக. அப்புறம் சரவணன் சொன்னார் இந்த 2 திருக்கல்யாணமாக சேர்த்து பண்ணணும் அப்படின்னு, சீனிவாச கல்யாணம் பண்ணணும் பூந்தோட்டத்தில் அப்படின்னு சொல்லி, அப்புறம் இந்த சிவசக்தி மண்டபத்தில் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நிறையா பக்தர்கள் வரணும், சேவிக்கணும். திருப்பதியில் போய் சேவிக்கிறோம்னா லட்சத்தில் ஒத்தராக தான் சேவிக்க முடியும். திருப்பதி போகிறோம், திருப்பதியில் கல்யாணோத்சவத்தை பார்க்குறோம் அப்படின்னா லட்சத்தில் ஒத்தரா எங்கே நின்று சேவிப்போம்? கண்ணுக்கு எழுத்தாப்புல தூரம் எங்கேயோ. சாமியை பார்த்தியா அப்படின்னு கேட்பான். திருப்பதி போயிட்டு வந்தேங்க, நல்லா பார்த்தேன், மாலை போட்டிருந்தது பார்த்தேன் அப்படின்னு. சாமி என்னென்ன நகை போட்டிருந்ததுன்னா தெரியல. ஏன்னா ஜெருகண்டி அவ்வளோதான், பார்த்தாச்சுன்னா ஒரு விஷயத்தில் நவரணும். இங்கே சுவாமி பக்கத்துலேயே இருக்கார், அருமை தெரியாமல் இருக்கும். நம்ம என்னென்ன பேசுகிறோமோ எல்லாத்தையும் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இங்கே எப்படி சுவாமி பக்கத்தில் இருக்கார், சுவாமி ஸ்ரீனிவாசர். உங்கள் ஸ்ரீனிவாசர் அது. இந்த 2 மணி நேரத்துக்கு உங்களுடைய ஸ்ரீனிவாசர். யார் வேணாலும் கிட்டக்க வரலாம், தொடலாம், பாதத்தை தொடலாம், யாருக்கு என்ன பிரயத்தனம் வேண்டிக்கலாம். நம்ம தத்தாத்திரேயிட்ட கிட்டக்க வரணும். எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருங்களேன். கொஞ்ச நேரம் என்ன தான் பேச்சு இருக்குன்னு தெரியல. இங்கே எங்களால் மந்திரம் சொல்ல முடியல, உங்கள் சத்தம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இத்தனைக்கும் பெரிய ஸ்பீக்கர். செய்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமோ. ஒரு மனிதனுக்கு கஷ்டகாலம் ஏற்பட்டுடுத்து அப்படின்னா எதுடா காப்பாற்றும் அப்படிங்கிறார். கஷ்டம் வரும்போது சொந்தங்கள்லாம் காப்பாற்றுமானால் தெரியாது, சரி நண்பர்கள்லாம் காப்பாற்றுவார்களா அப்படின்லாம் தெரியாது. எதுடா காப்பாற்றினால் உகந்து செய்த தர்மமும். இந்த திருக்கல்யாணத்துக்கு யாரோ ஒருத்தர் 1 ரூபா கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த தர்மம் வந்து நம்மளை காப்பாற்றுமாம். அந்த அனகாலட்சுமி தத்தாத்திரேயரும் கஷ்டத்துலேருந்து தூக்குவாரா நம்மளை. உகந்து செய்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமோ. பெருமாள் ஆனந்தப்படுறார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த திருக்கல்யாணம், திருமாங்கல்ய தாரணம் பூஜை சுவாமிக்கு. இந்த திருமாங்கல்யம் இருக்கே, தாலியில் மகாலட்சுமியை பூஜை பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. 8 விதமான லக்ஷ்மி, ஆதிலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, சகல சௌபாகியலக்ஷ்மி, வீரியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, கஜலக்ஷ்மின்னு 8 விதமான லக்ஷ்மி. இந்த 8 விதமான லக்ஷ்மியை பூஜை பண்ணி இந்த தாலியை கட்டினோம் அந்த சுவாமிக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் 8 திசையிலையும் 8 மகாலட்சுமியும் உட்காண்டிருப்பாளாம். இப்போதும் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். கமலே கமலாலயே. மகாலட்சுமி எதில் உட்கார்ந்துருக்காள்னால் தாமரையில் உட்காந்துருக்காரு மகாலட்சுமி. கமலம்னு பேர் அதுக்கு. கமலே கமலாலயே பிரசீத பிரசீதா. தியானத்தில் உட்காண்டிருக்காள் தாமரையில். அந்த மகாலட்சுமிகிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோம்னா, 1 நிமிஷம் கண்ணை தொடம்மா, பிரசீத பிரசீதா, உன்னுடைய பிரசன்னமான முகம், அழகான முகம் இருக்கே, 1 நிமிஷம் நேரம் எங்கள் கண்ணை திறந்து பார்த்தா நாங்கள் குபேரனா ஆயிடுவோம். பிரசீத பிரசீதா சகல சௌபாகியம் தேகி தேகி. 1 நிமிஷம் நீ எங்கள் குடும்பத்தை பார்த்தா போகிறோம்மா, சகல சௌபாகியத்தையும் நாங்கள் அடைஞ்சிடுவோம் அப்படின்னு மகாலட்சுமியோடைய பிரார்த்தனை. அந்த மகாலட்சுமி கண்ணை 1 நிமிஷம் நேரம் நம்ம கண்ணை திறந்து பார்த்தா போகிறோம். கண்ணை திறந்து பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும் எல்லாரும். அவளுடைய பிரசன்னமான முகம் நம்ம குடும்பத்தில் பட்டுது அப்படின்னால் எப்போதும் இந்த கை இருக்க ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி கையாக இருக்கும். 1 நிமிஷம் கூட வாங்குத கையா 1 நிமிஷம் கூட வைக்க மாட்டாள் இந்த அனகாலட்சுமியும் இந்த மகாலட்சுமியும். அப்பேற்பட்ட உன்னதமான பிரார்த்தனை. இந்த திருமாங்கல்யம் சுவாமிக்கு இந்த தாலியை கட்டினோன்னு தட்டு எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாரும். அந்த ஐயா எடுத்துகிட்டு வருவாங்க. பாத சமர்ப்பணைன்னு பேர். கல்யாணத்துக்கு போனால் மொய் பணம் போடுறோம்ல, இவருக்கு மொய் பணம் போடக்கூட. பாத சமர்ப்பணைன்னா அந்த தட்டில் சேர்க்கறதுன்னு அர்த்தம். பாத சமர்ப்பணைன்னு 2 தட்டை எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்கவங்க விடிஞ்சது அந்த பணத்தை அதில் தட்டில் போடலாம். திருக்கல்யாணத்துக்கு நிறையா கொடுக்கணும். ஏன்னால் இங்கே நடந்திருக்கக்கூடிய செலவை பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த சுவாமிக்கு சாத்திருக்கோமே இந்த பூ திருச்சியிலேருந்து வருது, ஸ்ரீரங்கம் பூன்னு பேர் இதுக்கு.
சுவாமிகிட்ட 3 நாள் வரைக்கும் வீணாவே போகாது, வாசனையாக இருக்கும். இந்த பூ இருக்கே சுவாமிக்கு சாத்தியன பூ. இந்த அனகாலட்சுமியை பார்த்தா தெரியும், ரொம்ப அழகாக இருக்காள் அவள். அனகா அப்படின்னா அழகு அப்படின்னு பேர். ரொம்ப அழகாக அலங்காரம். அந்த இருக்கக்கூடிய பக்கத்தில் தத்தாத்திரேய சுவாமி மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கார். ஏழுமலையான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி இருக்கார். அவர் தம்பதியோடு ஸ்ரீதேவி பூமி தேவியோடு ஸ்ரீனிவாச பெருமாள். இந்த கைங்கரியம் பெங்களூர்லேருந்து ஸ்ரீனிவாசன் ஸ்ரீஹரி குடும்பத்தினர் போன வருஷம் இந்த திருக்கல்யாணத்துக்கு அவசியம் அவங்களுடைய பங்கு நிறையா இருந்தது. இந்த திருக்கல்யாணம் பண்ணணும்னு அவங்க ஈடுபாடுபட்டு போன வருஷம் தத்தாத்திரேய கல்யாணம் பண்ணாங்க. அவங்களால வர முடியல. இந்த வருஷம் அவசியம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்புறம் பல பக்தர்கள் இந்த கைங்கரியத்தை கலந்துட்டுருக்காங்க. பல பக்தர்கள் இந்த கைங்கரியத்தில் மாலைக்கும் பூவுக்கும் பல பக்தர்கள் கலந்துட்டுருக்காங்க. அன்னதானம், இந்த திருக்கல்யாணம் முடிஞ்சோன்னா அன்னதானம் எல்லாருக்கும் நல்ல பகவத் பிரசாதம். சுவாமி சாப்பிட்ட பிரசாதம் 1000 பக்தர்கள் இங்கே சாப்பிட்டாங்க அப்படின்னா 4 பேராக வந்து சாப்பிட்டு போவாங்கலாம். அனகாலட்சுமியும் தத்தாத்திரேயனும் வந்து 2 பேராக சாப்பிட்றாங்க. மகாலட்சுமியும் பெருமாளும் வந்து இந்த இடத்துல சாப்பிட்றாங்கலாம். அதனால் வந்திருக்க அனைத்து பேரும் பிரசாதத்தை அவசியம் சாப்பிடணும். ஏன்னா அந்த பிரசாதம் சாப்பிட்டோன்னா சரீரத்துள்ள அனைத்து விதமான வியாதிகளும் விலகிறது அப்படிங்கிறாங்க. ஏன்னால் திருக்கல்யாண பிரசாதம் பகவான் சாப்பிட்ட பிரசாதம் அது. அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தனதான்ய சமிருத்யர்த்தம் சௌமன்யம் விசேஷதா தனதான்ய சமிருத்யர்த்தம் குடும்பத்தில் தனதான்யங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அப்பேற்பட்ட உன்னதமான விஷயம் இந்த திருக்கல்யாணத்தில். இப்போ மாங்கல்ய பூஜை நடக்கிறதுக்கு தொடர்ந்து மாங்கல்ய தாரணம். வடகுடின்னு நன்னிலம் பக்கத்தில் இருக்குது. வடகுடி அப்படின்னு பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில். அந்த கோவிலேருந்து தான் அந்த பரம்பரை அர்ச்சகராக நாங்கள் இருக்கோம். பஞ்சமுக ஆஞ்சநேய பீடம்னு ராமர் தங்கின இடம் அந்த இடத்துல. ராமாயணத்தில் சுவாமி ராமாயணத்தில் ராமர் தங்கியிருக்கார் அந்த வடகுடியில். அதனால தான் பஞ்சமுக ஆஞ்சநேயராக அங்கே இருக்கார். எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எப்போ யார் வராதவங்க எப்போ வர முடியுமோ அப்போ வந்து அவசியம் இந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ண வரணும். பஞ்சமுகாஞ்சநேயர் உலகத்தில் ஒரு இடத்துல தான் இருக்கார் அந்த ஆஞ்சநேயர், வேறு எங்கேயுமே கிடையாது. ஏன்னால் 5 முகமும் ஒரே திசை, 10 ஆயுதங்கள், ஒரு காலை நீட்டின்னு ஒரு காலை மடக்கின்னு இருக்கார் அந்த இடத்துல. 9 நவக்கிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கார் வடகுடியில். அதனால் வந்திருக்கவங்களுக்கு இங்கே லோக்கலில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் வடகுடின்னு. வராதவங்களுக்கு சொல்கிறேன், நன்னிலத்திலேருந்து 3 கிலோமீட்டர் வடகுடின்னு. அதனால் சனிக்கிழமையில் தான் ரொம்ப விசேஷம். வராதவங்க அவசியம் அங்கே வடகுடி வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணணும். தொடர்ந்து மாங்கல்ய பூஜை. லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்ரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவவனிதாம் லோகைகதீபாங்குராம் ஸ்ரீமன்னந்தகடாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियां श्रीजयादश्रिय आनिर्याय श्रियम्बया तन्निदृप्ते ददाति श्रियम्बसानामृतत्वो जन्मवन्ति सद्यस्य पितामि तद्रोण माङ्गल्यदेवताभ्यो नमः। महालक्ष्मीं ध्यायामि, महालक्ष्मीमावाहयामि, महालक्ष्मी नमः। आसनं समर्पयामि, पादयोः पाद्यं समर्पयामि, हस्तयोर्घ्यं समर्पयामि, मुखवाचाचमनीयं समर्पयामि। ये ते प्लोतवस्त्रोत्तरीय आभरणपुष्पगन्धधूपदीपार्दिवी पुष्पाक्षताः जेते अलङ्काराः सकलाराजनैस्वर्चितं महालक्ष्मी नमः। माङ्गल्यदेवतायै नमो नमः। उपचारां समर्पयामि। இப்பொழுது மகாலட்சுமியுடைய மகாமந்திரம் இது ஸ்ரீசூக்தம் அப்படின்னு பேர். இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம், மகாலட்சுமியை குறித்து இருக்குது இந்த மந்திரம். அதனால இந்த மந்திரத்தை கேட்கறதுனால குடும்பத்தில் வீட்டில் ஏதாவது துஷ்ட சக்திகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் விலகிறது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த மந்திரத்தை கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போட்டேன். சுவர்ணரஜஸ்ரஜாம் சந்திராம் விரண்பகீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹ தாம் மகாவகஜாதவேதோ லக்ஷ்மீமனபகாமினி யஸ்யாம் ஹிரண்யம் பிந்தேயம் காமஸ்வம் புருஷானகம் அஸ்வபூர்வாமிருதபத்யானஸ்திநாத பிரபோதினி ஸ்ரியம் தேவீமுபக்வஜேர்மா தேவே துஷதாம் காம்சோஷ்பிதாம் இரண்யப்ராகாராம் பாத்ராஞ்சலந்தே திருப்தாம் தர்ப்பகந்தே பத்பேக்ஷிதாம் பத்மவர்ணாம் தானி கோபக்வஜே ஸ்ரியம்
चन्द्रां प्रभाषामिषजां ज्वलन्तीं श्रियं लोके देवदुष्टामुदारां तां पद्मनेमीं शरणमकं प्रपद्ये लक्ष्मीर्मेण सदां त्वां प्रणे आदित्यवर्णे तपसोऽपि जातो वनस्पतिक्षववृक्षोतविल्पः तस्य फलानि तपसानुदन्तु माजान्तराजास्य भाग्यादलक्ष्मीः वेदुपां देवजगक्कीर्त्यस्य परिनाशका प्रातद्भवतोत्पिराट्टेऽस्मिङ्कृत्यमृद्ध्यं ददातु मे शुक्लिभाषामल्लां ज्येष्ठामलक्ष्मीन्नासजां जगम् अभूतिमसमृद्ध्यञ्च सर्वानुन्नुत मे गृहात् गन्धद्वारां दुरादर्शां नित्यपुष्टां गरीषिणी ईश्वरेकं सर्वभूतानां तानिको भग्वजे सृजं मनसः काममागोतिं वाचः सत्यमधीमहि पशूनागं रूपमन्यश्रमयश्रेष्ठगधां जडः कर्तव्येन प्रजाभूतामगिसम्भवकर्तमां श्रियं वाचित मे कुले मातरं बद्ध्वमालिनी आपद्विषुन्धट्टिग्धानसिक्ली तपसमे गृगे निजदेवी मातरग्श्रियं वाचित मे कुले आद्रां पुष्करिणीं पुष्टिं सुवर्णां हेममालिनीं सूर्यां हिरण्मखीं लक्ष्मीं जातवेदो महावः आद्रां विष्करणीं यट्टिं पिङ्गलां दद्ममालिनी चन्द्रां हिरण्मखीं लक्ष्मीं जातवेदो महावः तां महावगजातवेदो लक्ष्मीमनभगामिनी यस्यां हिरण्यं प्रपूजं गावो दास्यो स्वां निन्देयं पुरुषानकम् ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् वाद्यमासिकलम् தொடர்ந்து கல்பூரஹாரத்தி ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமண கோவிந்தா கோவிந்தா மாங்கல்ய தேவதாஜி நமः பூர்லக்ஷ்மி புவர்லக்ஷ்மி சுவர்லக்ஷ்மி காலகர்ணி தன்னோ மகாலக்ஷ்மி பிரஜோதயாத் மாங்கல்ய தேவதாப்ஜோ நமோ நமः ஆனந்த கல்பூர நீடாஞ்சன ஜோதிः நாமெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய திருமாங்கல்ய தாரணம் தாலி கட்டக்கூடிய வைபவம் இந்த திருக்கல்யாணத்தை ரொம்ப ஒரு திருக்கல்யாணத்துக்கே இடம் பத்தாமல் இருந்தது. அதனால தான் மண்டபத்தில் வைக்கணும்னு அந்த ஒரு காரணம் தான் அந்த விதை வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா மண்டபத்தில் வச்சா இதுக்கே இடம் பத்தலை பாருங்கள். மண்டபத்தில் இவ்வளோ பெரிய மண்டபம் இன்னும் என்னால் அப்படி எல்லாரும் ஈடுபாடோட பல பக்தர்கள் பல ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா படித்து நல்ல உத்தியோகத்தை அடையணும், நல்ல ஒரு வீட்டில் சுபிக்ஷம் இருக்கணும். தொடர்ந்து திருமாங்கல்ய தாரணம் நடக்க போகிறது. எல்லாம் பிரார்த்தனை பண்ணிங்க, எல்லாருக்கும் எல்லா விதமான காரியங்களும் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிங்க. ஓம் மாங்கல்யம் தந்துனா நேனா ரோகரக்ஷண கேதுனா கண்டே பத்ராணி சுபகே தம் ஜீவ சரதாம் சதம். தொடர்ந்து ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவிக்கு மாங்கல்ய தாரணம், அதனை தொடர்ந்து அனகாலட்சுமி சமய தத்தாத்திரேய சுவாமிக்கு மாங்கல்யம் தந்துனா நேனா ரோகரக்ஷண கேதுனா. கோவிந்தா 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 கோவிந்தா. அனகாலட்சுமி சமேத தத்தாத்திரேய மூர்த்திக்கு दत्तात्रेय मूर्ति की, साईनाथ महाराज की, साईनाथ महाराज की, गुरु साईनाथ महाराज की, अनघालक्ष्मी देवी की, जगन्माता राधा कृष्ण माजी की, राधा कृष्ण माजी की मांगल्यम छने हेतुनाम कंडे भद्राणि सुभगे तुम जीव वरदाम सदम. गोविंदा 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 गोविंदा. वडगुडी पंचमुख आंजनेय मूर्ति की. அவங்க அப்படியே உட்காருங்க. எல்லாரும் அப்படி அப்படியே உட்காருங்க. கல்பூரத்தை பார்க்கணும். இந்த தட்டை எடுத்துட்டு வருவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே வாத்தியம் போ.
தட்டை எடுத்துன்னு வருவாங்க. அவங்கவுங்கள முடிஞ்ச பணத்தை அதில் போடலாம். சத்தம் கேட்கக்கூடாது. சத்தம் கேட்கக்கூடாதுன்னா என்ன, சில்லறை காசு அதில் போடவே கூடாது. 100 ரூபா போடுறோம் அப்படின்னா அந்த சீனிவாசனும் தத்தாத்திரேயரும் என்ன பண்ணுவார்னா 1000 ரூபாவை பீரில் வச்சுட்டே இருப்பார். நம்ம 1 ரூபா தான் போடுறோம் அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் 10 ரூபா தான் பணம் இருந்துகிட்டே இருக்கும். 10,000 இல்லை, 10 ரூபா தான் இருந்துட்டு இருக்கும். 1000 ரூபா போடுறோன்னா 10,000 ரூபா வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட என்ன வாத்தியம் வாசிக்கலாம். தட்டை எடுத்துன்னு அப்படியே கீழே வராங்க. அவங்கவுங்க முடிஞ்சதை போடலாம் அதில். தட்டை எடுத்துட்டு எல்லாரும் அங்கே வருவாங்க. கொஞ்சம் வழி விடுங்க, அவங்க வரத்துக்கு வழி விடுங்க. தட்டை எடுத்துன்னு வரத்துக்கு வழி விடுங்க. இன்னொரு 5 நிமிஷத்துல மகா தீபாரதம் நடக்கும். மகா தீபாரதம் இன்னும் 5 நிமிஷம் நடக்கும். மகா தீபாரதம் நடந்து அந்த தீபத்தை பார்த்தா தான் திருக்கல்யாண உற்சவம் பார்த்த புண்ணியமே. வரணும். ஏன்னா சுவாமி ரதத்தில் கிளம்ப போகிறார் அங்கே. அதனால் சாப்பிட்டு நீங்கள்லாம் கொஞ்சம் தெம்பாக வந்துட்டீங்கன்னா நம்ம அப்படியே சுவாமி மாப்பிள்ளை முன்னே அழிக்கணும் போய் கொண்டு கோவிலை விட்டுடலாம். அதனால் எல்லாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க, எல்லாரும் வாங்க. எல்லாருக்கும் நிறையா பிரசாதம் பண்ணியிருக்குங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்து உங்கள் வீட்டு கல்யாணத்து உங்கள் வீட்டில் எப்படி பொறுப்பாக இருப்பீங்களோ அதுமாரி இருந்து இந்த கல்யாணத்தை எங்களுக்கு சிறப்பிக்கணும். पुष्पं वेद पुष्पवां प्रजावान् वसवान् भवति चन्द्रमा वा अपां पुष्पं पुष्पवां प्रजावान् वसवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति। श्रीदेवी भूमिदेवी समेत श्रीनिवासस्वामिने नमः। अनगालक्ष्मी समेत दत्तात्रेयस्वामिने नमः। वेदोक्त मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि। सकलवाद्यम् गोविंदा गोविंदा। दत्तात्रेय मूर्ति की, अनगालक्ष्मी देवी की, सद्गुरु साईनाथ मूर्ति की, जगन्माता राधा कृष्ण माई की, बड़गुड़ी पंचमुख आंजनेय मूर्ति की। ஹலோ 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 ஹலோ
கோவியை கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா கண்ணா கண்ணா கோவியை கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா